வெறும் 3 பொருள் தான் வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, சீப்பு மட்டும் தான் வச்சிருக்காரு. பெல் பாய்க்கு ஒரே ஷாக்கு. யார்ரா அவரு இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல தங்க வந்துட்டு வெறும் 3 பொருள் மட்டுமே வச்சிருக்காரு. அதுவும் பார்க்க வேற ரொம்ப வினோதமான ஆளா இருக்காரு. அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்மளோட வேலை என்ன? ரூம் நம்பர் 1046 காட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. ஒரு வழியா ரூம் நம்பர் 1046 வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் இதான் சார் உங்கள் ரூமு. நான் உங்கள் ரூமோட டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உள்ளே போய் தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. பெல் பாய் ரூமை காமிச்சிட்டு போன கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மேரி செப்டிங்கிற ஒரு லேடியை ரூம் சர்வீஸ்க்காண்டி 1046க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரூமை தட்டுறாங்க. டோரும் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் உங்கள் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோலண்ட் ஓவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வெளியெல்லாம் ஒன்றும் வெயிட் பண்ண முடியாது, நான் உள்ளவே இருக்கேன், என்னால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மேரிக்கு ரொம்பவே வினோதமாக இருக்குது. என்னடா அவரு நம்ம ரூமை க்ளீன் பண்ணுறா சொல்கிறோம், அப்படியே ஒரு வெளியே போகாமல் உள்ளவே இருக்காரு.